Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sun Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி மார்க்கெட் எங்கேருந்து பை ஆகலாம் எங்கேருந்து செல் ஆகலாம் நம்ம எந்த இடத்துல பை அண்ட் செல் வந்து போகலாம் அப்படின்றத எஸ்எம்சி பேஸ்ட் அனலைசிஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டாக இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் பாஸ்ட் 2.5 இயர்ஸாக. ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அதோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் போனீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ கம்மிங் அக்டோபர். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் டச்சில் இருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்ச விஷயங்கள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ அப்படி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் லேர்ன் பண்ணுற விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா திஸ் யூடியூப் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட ஃபீட்பேக்கை வந்து இந்த கமெண்டில் வந்து கொடுத்துருங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சேனல் வந்து சப்போர்ட்டே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. பட் இது வந்து ஒரு சின்ன அளவான ஒரு சப்போர்ட் தான். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு வாங்க. எல்லா வீடியோவுமே கண்டினியூஷன் வீடியோவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, யூரோஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைலேருந்து செல் ஆகலாம். மேபி இந்த சப்ளை ஃபெயில் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக இந்த சப்ளைக்கு போகும், இங்கேருந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீ மார்க்கெட் அப்டேட்டாக வந்து நம்ம பாஸ்ட் 2 வீடியோஸில் நம்ம வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ பாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரன்சி பேர் வேறு. ஜஸ்ட் இது வந்து ஒரு கோத்ரூ பண்ணிடுவோம். மார்க்கெட் வந்து சப்ளைக்கு வரல, இங்கே நடுவில் நின்றுட்டுருக்கான். அப்போது மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போக தான் சான்சஸ் வந்து இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து திரும்பி கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இல்லை. ரீசன் எந்த ஒரு சப்ளையும் கண்ட்ரோல் எடுக்கல. அப்போது மார்க்கெட் சின்னதாக ஒரு ரியாக்ட் பண்ணிவிட்டு சப்ளைக்கு போகலாம். இந்த சப்ளைலேருந்து கீழே வரலாம், இல்லைனா இந்த சப்ளையை பிரேக் பண்ணிட்டு மேலே போகலாம். அப்போது இந்த சப்ளைக்கு வரணும். ஓகேங்களா? அப்போ வரணும்னா ஏதாவது கீழே இருக்க ஆர்டர் பிக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே வரணும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பிக் பண்ணி மேலே வரலாம் ஒரு பாயிண்ட்டு. அப்படியே லோ டைம் ஃப்ரேம் 4 ஹவர் போனோன்னா நமக்கு கீழே ஏதாவது டிமாண்ட் இருக்கா அப்படின்றத வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட் ஆல்ரெடி மிட்டிகேட் பண்ணிடுச்சு. அப்போது மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டிமாண்ட் கொடுத்துருந்தானா இங்கேருந்து நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஒரு கவுண்டர் வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டான டிமாண்ட் வந்து இல்லை. ஆல்ரெடி மிட்டிகேட்டட் தான். ஸோ இந்த ஒரு ஃபுல் சைஸ் கேண்டலே வந்து நம்ம எடுக்கலாம். அப்போது இவ்வளோ பெருசு எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசெல்லாம் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. லோ டைம் ஃப்ரேம் போய் பார்த்துட்டு எந்த இடத்துல இன்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். இந்த இடத்துல இன்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டி இல்லை. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரேக் பண்ணும். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவை மார்க்கெட் கண்டிப்பாக பிரேக் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. அப்போது 4 ஹவர் வந்து போயிடலாம். 4 ஹவர் போயிட்டு மேபி இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா எங்கே மார்க்கெட் வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு டிமாண்டுக்கும் இந்த ஒரு டிமாண்டுக்கும் மார்க்கெட் வந்து வரலாம். அப்படியே டெய்லி போங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்த டிமாண்டு தான். ஓகேங்களா? சரி, இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போவானா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திடீர்னு இங்கேருந்து மேலே போகலாம், மேலேருந்து கீழே வரலாம். நம்மளோட டார்கெட் பை கிடையாது. ஓகேங்களா? நம்மளோட டார்கெட் செல். மார்க்கெட் வந்து செல் ஆகணும். ஸோ இங்கே இருக்கிற சப்ளையிலும் செல் ஆகணும், கீழே இருக்கிற சப்ளையிலும் செல் ஆகணும். ரைட்டா? அப்போது இங்கேருந்து நம்ம செல் வந்து பண்ணிக்கலாம். பட் நம்மளோட மோட்டிவ் வந்து பை வந்து கிடையாது. ஏன்னா பை வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நாலேஜை தான் சொன்னேன். நீங்கள் பைக்கு எதிர்பார்க்க வேணாம். ஓகேங்களா? அப்படி கவுண்டர் ட்ரேடு வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்துச்சுன்னா இந்த கவுண்டர் ட்ரேடை டாக்குமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பிகினராக இருக்கீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போகிற வரலும் மார்க்கெட்டை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணும்போது நிறைய நாலேஜ் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இடங்களை விடாமல் வாட்ச் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ண தேவையில்ல, விடாமல் வாட்ச் பண்ணுங்கள் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். ஸோ
நம்மளோட டார்கெட் இந்த சப்ளை அண்ட் இந்த சப்ளை. இந்த சப்ளைஸில் ஒரு 2 சப்ளை. இந்த 2 சப்ளையில் ஏதாவது ஒரு சப்ளைலேருந்து மார்க்கெட் வரணும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 15 மினிட்ஸில் நமக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. அதுலேருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் கிட்ட வந்துட்டான். கிட்ட வந்துட்டு எடுக்காமல் போயிட்டுருக்கான். ஓகேங்களா? சரி, இப்போது 2 விஷயம் நடந்திருக்கு. ஒரு விஷயம், இந்த டிமாண்டில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸில் ரியாக்ட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கான். ரைட்டா? அப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். ரைட்டா? சிம்பிள். இப்போ இந்த லோவை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகிறான். இந்த லோ ஃபஸ்ட்டு வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா, இது ஸ்வீப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. ஓகே. இப்போது இந்த லோ வேலிடாக இருந்துச்சுன்னா, இது ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போனோன்னா பை ஆக சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது விஷயம், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டோட இம்பேலன்ஸில் டோட்டலாக ஒரு 90% இம்பேலன்ஸை கவர் பண்ணிவிட்டு திடீர்னு மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? 2 பாயிண்ட் இருக்குது. இம்பேலன்ஸ் பவராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இம்பேலன்ஸ் 100% கவர் ஆகணும். அதாவது 100% ரைட் ஆகணும். 100% ரைட் ஆச்சு அப்படின்னா டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணுவான். ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவை லிக்விடிட்டி ஹண்ட்டாக அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே போகிறான் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல மார்க்கெட் சம்திங் இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டியூஷன் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ரைட்டா? சரி, இப்போது இதில் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இப்போ இது இன்ஸ்டியூஷனல் மூமெண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 100% இன்ஸ்டியூஷனல் மூமெண்ட் இல்லை. ஏன்னா அடித்தான், பை ஆர்டர் போட்டு போகணும் தானே மேலே. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கன்சால்டேட்டாக பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ பையர் வந்து வரல அதிகமாக. பையரும் செல்லரும் பவரில் இருக்காங்க. அதாவது ஒரு கன்சல்டேஷன் மேக் பண்ணுற அளவுக்கு செல்லும் பையும் ஒரே ப்ரெஷரில் இருக்குது. அப்புறமா பையர் வந்து வின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கான். அப்போது இதில் அதிகமான பையர் வரல. ஓகேங்களா? சரி, இது ஒரு பாயிண்ட்டு. அப்போது பைக்கு அதிகமாக வரல, செல்லுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இப்போ செல்லுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே இங்கே நேராக வரும். இம்பேலன்ஸ் 90% தான் கவர் ஆகிருக்கு. 100% கவர் ஆகலாம். அப்போது மார்க்கெட் எகெயின் கீழே வரலாம். ஓகேங்களா? கீழே வந்து இந்த டிமாண்டை பிரேக் பண்ணுதோ இல்லை இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே போகுதோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு கீழே வரும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் கீழே வருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கீழே வந்தால் இந்த இடத்துல பை ஆகுமா அப்படின்றத நம்ம 4 ஹவரில் போயிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். 4 ஹவரில் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு தான் மார்க்கெட் போயாகணும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு போகிறதுக்குள்ளே மேனிப்புலேஷன்ஸ் பண்ணுவான். ஸோ கன்ஃபார்ம் ஆகுது நமக்கு 15 மினிட்ஸில் எகெயின் டிமாண்ட் மிட்டிகேட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இப்போது என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? சிம்பிள், வெயிட் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு டிமாண்ட்லேருந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது இப்போ ட்ரெண்டு வந்து நம்ம எடுத்துக்கணும். ட்ரெண்டு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை ஐடியமாக நான் போட்டேன். இப்போ நான் ட்ரெண்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். இது சோச்சாக இருக்கிறப்போ இந்த ஹை நமக்கு நெக்ஸ்ட்டு சோச்சாக இருக்கும் ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு. இப்போ இங்கே ஸ்வீப், இந்த இடத்துல ஸ்வீப்னா லைக் இந்த இடத்துல வந்து விக்கு விட்டுட்டு மேலே போயிட்டுருக்கான். பட் ஸ்டில் ஹைன்றது இதுதான். ரைட்? இதுதான் வந்து ஸ்டில் ஹை. அப்போது மார்க்கெட் இந்த ஹையை எடுத்தாலும் ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகாது. ஓகேங்களா? ட்ரெண்டு வந்து பைக்கு ஷிஃப்ட் ஆகாது. அப்போது இந்த ஹையை எடுத்துட்டு மார்க்கெட் செல் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு பாயிண்ட், இதை எடுத்துட்டு செல்லும் ஆகலாம். ஓகேங்களா? அப்போது இந்த ஹைக்கு மேலே சப்ளை இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். இந்த ஹைக்கு மேலே சப்ளை இங்கே இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு சப்ளை இருக்குது. அது வேலிடா அப்படின்றத வந்து பார்த்துப்போம். இது வேலிட் இல்லை. ஸோ நமக்கு இந்த சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இன்னொரு சப்ளை இருக்குது. எங்கே? இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 சப்ளையில் இருந்தும் மார்க்கெட் வந்து வரலாம், வந்துட்டு டிமாண்ட்லேருந்து மேலே போகலாம். ஓகேங்களா? இந்த 2 சப்ளையில் இருந்து. சரி, இப்போ இந்த 2 சப்ளைலேருந்து மார்க்கெட் கீழே வரலாம் தெரிஞ்சிருச்சு. இது 2த்தில் எதில் இருந்து மார்க்கெட் கீழே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை தான்.
இதுதான் ஹைலி சான்ஸ் இருக்குது. இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இதை மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு எகன் கீழே வந்து இங்கே இப்படி எடுத்துகிட்டு போவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்சஸ் கம்மி தான். ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளையில் இருந்தும் மார்க்கெட் வரலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னோட ஒப்பீனியன் சப்ளையில் செல் பண்ணக்கூடாது. சப்ளையில் செல் பண்ணிடாதீங்க. நமக்கு கோல்டில் என்ன இருக்குன்னா பை இருக்குது. அது எங்கன்னா இங்கே மட்டும்தான். இந்த 2 சப்ளைலும் நமக்கு செல் கிடையாது. அப்போ நான் செல் பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சிம்பிள், இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த 2 சப்ளைலேருந்து செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இது மார்க்கெட் வந்து இது ரெக்கவருக்காக கீழே வருது அப்படின்றப்போ மேலே இவ்வளவு தூரம் போயிட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை. இங்கேருந்தே வரலாம். பட் இந்த மாதிரி சப்ளைஸை நான் எடுக்க மாட்டேன், ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எப்பயுமே நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி சப்ளைஸில் மோஸ்ட்லி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இப்போது ரீஃபைன்மெண்ட்டை வந்து பார்க்கலாம். ரீஃபைன்மெண்ட் இந்த கேண்டலுக்கு கண்டிப்பாக இங்கே முன்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? 5 மினிட் போவோம். ஸோ 5 மினிட்ல இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டுமே அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச வரலும் அவ்வளோ வேலிடாக இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா ஹை எடுத்திருக்கான், லோவை எடுத்திருக்கான், சப்ளை இல்லை, மார்க்கெட் எகைன் மேலே தான் போவான். ஸோ என்னோடய ஒப்பீனியன் வேண்டாம், இந்த இடத்துல செல் பண்ண வேண்டாம். இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்துச்சுன்னா சீக்கிரமாக கீழே வருதுன்னா தாராளமாக இங்கேருந்து பை வந்து பண்ணலாம். இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? பட் இந்த 2 சப்ளைலையும் பாருங்கள், மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது இங்கே வந்து இம்பார்ட்டனே கிடையாது, முக்கியமே கிடையாது. என்ன இம்பார்ட்டன் அப்படின்னா மார்க்கெட்டில் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். அப்போது லைவ் மார்க்கெட்டில் கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு உட்காந்து பார்க்கணும். இவ்வளோ தான். அந்த அளவுக்கு பொறுமை இருக்கணும். பொறுமை இருக்கிறவன் தான் இங்கே பணத்தை அள்ளிட்டு போவான். ரைட்டா? அந்த அளவுக்கு பொறுமையாக உட்காந்து சரி வரும் பார்ப்போம் அப்படின்ட்டு உட்காந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணிடலாம். கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஓகேங்களா? டைம் வேஸ்ட் ஆகுதே, அதுக்குள்ளே ஏதோ ஒரு ட்ரேடை பண்ணுவோம், அதை மட்டும் யோசிச்சிடாதீங்க. டைமை கொடுங்க மார்க்கெட்டுக்கு. USD JPY வீக்லி டிமாண்டை நம்ம இங்கே எடுத்திருந்தோம். ஓகேங்களா? வீக்லி டிமாண்டை எடுத்தோம், அதில் ரீஃபைனான்ஸை பார்த்தோம். இது ஃபெயில் ஆகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய 4 ஹவரில் ரைட்டா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் மூவ்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு சும்மா நின்றுட்டுருக்கான் இப்படி. ஓகேங்களா? இப்படி நின்றுட்டுருக்கான். மார்க்கெட் வந்து சூஸ் பண்ணோன்னா பை வந்து ட்ரை பண்ணலாம். பட் இந்த இடத்துல மேனப்ளேட் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. மேனப்ளேட் பண்ண போகிறாங்க எல்லாரையும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். இதில் ட்ரேடு எடுக்கலைனாலும் பரவாயில்ல, மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். USD JPYல இந்த இடத்துல நான் என்ட்ரி அவாய்ட் பண்ண போகிறேன். எனக்கு சரியாக வரல, மேனிப்புலேஷன் கண்டிப்பாக நடக்கும் இங்கே. ஓகேங்களா? ஓகே, நல்ல செட்டப் கிடச்சிருச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தால் அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. ரைட்டா? இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து தான் நமக்கு ஒரு ஹியூஜ் பையிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்ட் பர்ஃபெக்டான டிமாண்ட் மேபி இங்கே வந்துருச்சு. அதாவது இந்த டிமாண்ட் மேபி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து ஃப்ளிப் பண்ணி செல் எடுத்து டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு டிமாண்ட்லேருந்து பை வந்து எடுக்கலாம். இதுதான் வந்து நெக்ஸ்ட் பிளான். ஓகேங்களா? அடுத்தது AUD USDயில் இங்கே ஒரு டிமாண்டும் இந்த இடத்துல ஒரு டிமாண்டும் கொடுத்துருந்தேன். 2 டிமாண்டில் நமக்கு எந்த டிமாண்ட் வேணாலும் ஒர்க் ஆகலாம் அப்படின்ட்டு நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ டெய்லி இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவோட எண்டு கார்டில் வந்து கொடுக்குறேன், அதை அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. ஸோ இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கக்கூடிய எந்த டிமாண்டும் இங்கே இருக்கக்கூடிய எந்த டிமாண்ட்லேருந்தும் பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் எந்த டிமாண்ட் பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டு தான் பெட்டர்.
மேலே இருக்க இந்த டிமாண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி ஃபெயில் ஆகலாம். ஓகேங்களா? அப்போது மேலே மிட்டிகேட் பண்ணிட்டான். மிட்டிகேட் பண்ணிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கான். மேலே போயிட்டுருக்கான் அப்படின்றத வச்செல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. க்ரைட்டீரியா வரணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த இடத்துல எனக்கு வந்து ஹோப் இல்லை. ஆனால் இங்கே தான் வந்து எனக்கு ஹோப் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் வீடியோ யூடியூப்பில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் போய் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஃபைன்மெண்ட் வந்து இருக்குது. பார்த்து கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பண்ணுங்கள். சரி, அடுத்தது மார்க்கெட்டிங்கை வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் நம்ம இந்த சப்ளைஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். பேசிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகலாம் அப்படின்ட்டு நம்ம பேசியிருந்தோம். மார்க்கெட் வரட்டும்னு வெயிட் பண்ணோம். இன்னும் மார்க்கெட் வரல. வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு பிளான். அடுத்தது இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூடியூப்பில் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஒரு ட்ரேடு இருக்குது. ஓகேங்களா? இதை பண்ணக்கூடாது. மார்க்கெட் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துறேன். இந்த இடத்துல நமக்கு பிஒய்ஸ் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? இது ஹை. இங்கே ஒரு சப்ளை இருக்குது. எதுக்கு நான் அந்த சப்ளை எடுத்தேன், இங்கே இருக்கக்கூடிய சப்ளை எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு செல் இங்கே கொடுக்கும். ஆனால் இங்கே கொடுக்காது. ஃபெயில் பண்ணிவிட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா மார்க்கெட்டுக்கு கீழே போகும்போது லிக்விடிட்டி வேணும். ஓகேங்களா? என்ட்ரி எடுக்கிற இடத்துக்கு மார்க்கெட் வராது. பட் போகிற வழியெல்லாம் லிக்விடிட்டி அடிச்சுட்டே போகணும் மார்க்கெட்டுக்கு. ஏன்னா அதான் வந்து லாஜிக். அப்போது இங்கே ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஹையவே நம்ம லிக்விடிட்டியாகவே கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைவை எடுத்துப்போம். ரைட்டா? இது ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம செல்லுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பட் நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறதும் சரி, யூடியூப்பில் சொல்கிறதும் சரி, டாப்பில் ஒரு என்ட்ரி அப்ரோச் பண்ணுறீங்கன்னா போகிற வழியில் அப்ரோச் பண்ணக்கூடாது. டாப்பு செல்லுனா டாப்பு, பைனா பாட்டம். ஓகேங்களா? அப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடாது, விட்டுறணும். ரைட்டா? இது டாப்பு தாண்டி கீழே வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இது ஃபெயில் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த சப்ளை ஃபெயில் ஆனாலும் இங்கே ஒரு ஐடியமா எடுத்துக்கிட்டு இங்கேருந்து செல்லாக கொஞ்சம் சான்சஸ் இருக்குன்றனால மேலே இந்த இடத்துல சப்ளை போட்டிருக்கேன். அப்போது இப்போ மார்க்கெட் மேலே போகணும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஒரு ஐடியம் இருக்குது. இங்கே சப்ளை இருக்குது. இந்த சப்ளை ஃபெயில் ஆகலாம், ஒர்க்கும் ஆகலாம். அப்புறம் ஏன் இங்கே கொடுக்குறீங்க ப்ரோ, இதே கொடுக்கலாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், என்னோட ஒப்பீனியன் இது மட்டும்தான். போகிற வழியில் பண்ணக்கூடாது எங்கேயுமே. அதனால தான் ஹை ப்ராபபிலிட்டியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நான் தாராளமாக இதில் கன்ஃபர்மேஷன் பாருங்கன்னு சொல்லுவேன். மேபி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லைன்னா ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் சொன்னேன். சரி, அப்போது இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணும்ல, அது 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் கவுண்டர் எடுக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், கட் பண்ணியிருக்கான். பெரிய கன்சால்டேஷன். 1 ஹவர் போங்க. 1 ஹவரில் டிமாண்ட் இருக்கா பாருங்கள். எஸ், டிமாண்ட் இருக்குது. டிமாண்டை மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 1 ஹவர் டு 5 மினிட் போங்க. கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கான்னு பார்ப்போம். ரீஃபைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 155, இதோட லோ பார்த்தீங்கன்னா 155. இந்த இடத்துல இம்பேலன்ஸ் இல்லை. இந்த கேண்டலும் எனக்கு தெரிஞ்சவரையிலும் இது ஒர்க் ஆகாது. நல்ல கேண்டல் இல்லை. ஸோ இது ஃபெயில் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ரீசன் 15 மினிட்ஸுக்கு போகிறோம். சாரி, 1 ஹவர் ஸ்ட்ரக்சர். ரைட்டா? 1 ஹவருக்கு போகிறோம். இது சூப்பரான ஒரு 50% கேண்டல். அதுக்கு 50%ல்
முன்னாடியே ஒரு டிமாண்ட் இருந்துச்சுன்னா ஃபெயில் தான் ஆகும் கண்டிப்பாக. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 ஹவர் டு 5 மினிட் வந்தோம். 5 மினிட்லேயே கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறான். நல்ல லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கான். இப்போ லிக்விடிட்டி வேறு இருக்குது. இந்த லோவை அடிச்சுட்டு இன்னொரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை வந்து போகலாம். அதான் இந்த ஆல்ரெடி இங்கே பண்ணிட்டு போயிருக்கல ப்ரோ அப்படின்னா டிமாண்டு ஃபெயிலியர் கிடையாது. ஓகேங்களா? டிமாண்ட் ஃபெயிலியர் கிடையாது. இங்கேருந்து டார்கெட்டும் போகல. டார்கெட்டு போகக்கூடிய இடம் இங்கேருந்து இந்த சப்ளை வரைக்கும் போகிற வரலும் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் வந்து வந்து போவான். அப்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டில் க்ரைட்டீரியா இருக்குது நம்மக்கிட்ட. ரைட். அப்போது 5 மினிட் வந்து நம்ம போகிறோம். 5 மினிட்டில் லோ எடுத்திருக்கான். கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கானான்னு பாருங்கள். இதுதான் ஹை. நல்லா பாருங்கள், ஹை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இது கிடையாது. ஓகேங்களா? இது கிடையாது, இதுதான் ஹை. ஏன்னா பிரேக்குக்கு முன்னாடி ஹையை க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே ரைட். அப்போது இந்த இடத்துல லோ கட் பண்ணியிருக்கான், ஹையை கட் பண்ணியிருக்கான். ரைட். அப்போது நமக்கு கவுண்டருக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சால்டேஷன் ஆல்வேஸ் ஹண்ட். ஓகேங்களா? 2 கன்சால்டேட் ஜோனு இருக்குது. ஓகேங்களா? இதுவும் ஹண்ட் ஆகும், இங்கே ஹண்ட் ஆயிருக்கு. ஹண்ட் பண்ணிவிட்டு பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கான். ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி டிமாண்ட் இருந்தால் அது வேலிட். ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி டிமாண்ட் இல்லை, அப்படியே இதை விட்டுருங்க. அப்போது இது டோட்டலி இந்த லோ வரைக்குமே இது லிக்விடிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? டோட்டலாக இந்த லோ வரைக்கும் லிக்விடிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இது ஆக்சுவலாக டிமாண்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பிளாக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த லோ வரைக்குமே நமக்கு ஹண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதை டோட்டலாக ஒரு பேஜ் மாதிரி எடுத்துக்கங்க. ஓகேங்களா? டோட்டலாக இது ஒரு பேஜ் மாதிரி எடுத்துக்கங்க. இப்படி எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இது டோட்டலாக ஹண்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ரைட். இந்த ஜோனே டோட்டலாக ஹண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ எங்கேருந்து ப்ரோ பை வந்து போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பை போக ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கேருந்து பை போக ஹைலி சான்சஸ் வந்து இருக்குது. அப்படியே ஒரு டைம் போய்ட்டு இண்டிகேட்டரை செக் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இப்போது ஏஷியன் நல்லா புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிட்டான். லண்டனில் இன்ஸ்டியூஷனல் வரல, நியூயார்க்லேயும் இன்ஸ்டியூஷன் அவ்வளோவா வரல, கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணியிருக்கான். அப்போ நியூயார்க் மேபி இதில் பை பண்ணலான்னு வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது இதிலே நமக்கு தெரிஞ்சிச்சு, இதில் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் இது கவுண்டர், அப்படி நம்பி போகக்கூடாது. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட்டு மூமெண்ட். இது எதுக்குன்னா, மார்க்கெட் இந்த சப்ளையா ஆர் இந்த சப்ளைக்கு வர சான்ஸ் இருக்குது. அப்போ ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு பை வந்து ட்ரை பண்ணலாமே. ஓகேங்களா? இதில் ட்ரை பண்ணக்கூடிய பை இங்கேருந்து பை பண்ணுறீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம். ரைட்டா? இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். அகெயின் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இந்த சப்ளைலேருந்து மேபி செல் ஆகலாம், மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்தும் செல் ஆகலாம். பை மட்டும் ட்ரை பண்ணலாம். ரைட்டா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த யூடியூப் சேனலில் இப்போ நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட், இதுக்கு முன்னாடி நான் போட்டுட்டு இருந்த கண்டென்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது. நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நல்லா சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை வந்து இந்த யூடியூப் சேனலில் கமெண்டில் வந்து கொடுத்துருங்க. இந்த வீடியோவோட கமெண்டில் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கொடுத்துருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடு பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லைக் வந்து பண்ணுங்கள். லைக் ரொம்ப கம்மியாக வருது. ஸோ கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி,
உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பார்த்து சேஃபாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஒரு புதுசாக வந்து நம்ம ஏதாவது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.